வணக்கம் ஜி. வணக்கம் சார். மகாபாரதமும் ஜோதிடமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லக்ன பகுதி ஏற்கனவே பேசி முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு ராசியினுடைய லக்னத்துக்கும் பேசியிருக்கோம். அதில் முக்கியமான 12 கேரக்டர்களை பற்றி பேசியிருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு 36 கதாபாத்திரங்கள் நட்சத்திர பகுதி வாரியாக இருக்குது. அதற்கு இந்த 12 கேரக்டரோடு ஒத்து போகக்கூடிய மாதிரியாக ஒவ்வொரு 3 கேரக்டர்ஸ், அது ஒவ்வொரு ராசியில் இந்த 3 நட்சத்திர பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் அது சின்ன சின்ன மாறுபாடுகளுடன் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். மேஷத்துலேருந்து துலாம் நிறைவு செஞ்சு விருச்சிகத்தில் விசாக நட்சத்திரம் பேசி முடிச்சிருக்கோம். அடுத்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். உங்களுக்கு அனுச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். அது சனி தான் அதுக்கு அதிபதியாக வர்றார். விருச்சிக ராசி அப்படிங்கும் போதுன்னா விருச்சிக ராசி செவ்வாயினுடைய ஆட்சி வீடு. அது விருச்சிகத்தை பற்றி நம்ம பீஷ்மரை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ அந்த பீஷ்மர் மாதிரியே ஒத்து போகக்கூடிய கேரக்டர் ஒரு 3 விதமான கேரக்டர்களை நம்ம பார்க்குறோம். ஒரு வைராக்கியம் இருக்கணும், செயல் பிடிவாதம் இருக்கணும், என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு இது இருக்கணும், அசாத்தியமான காரியங்களை செய்யணும். அப்போ இந்த மாதிரியான கேரக்டர்கள் நம்ம துர்வாச முனிவர் விசாக நட்சத்திரத்துக்கு நம்ம பேசணும். இந்த விருச்சிக ராசி பகுதியிலேயே பெரும்பாலும் நம்ம லக்னத்துக்கு தான் எடுத்துக்கிறோம். இந்த ராசின்னு வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வைகாசி மாதத்தில் பிறந்தவங்கள தான் இந்த நட்சத்திரத்துக்கு நம்ம எடுப்போம். வைகாசி மாதத்தில் ஒரு 3 தேதிக்கு பிறகு பிறந்தவங்க உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் இல்லை 16ஆம் தேதி வரைக்கும் 17ஆம் தேதி வரைக்கும் சம்மந்தப்படும் இந்த அனுச நட்சத்திரம். அப்போது வைகாசி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே விருச்சிக ராசி தான். ராசி தான். லக்னமும் அவங்களுக்கு விருச்சிகத்தில் அமைஞ்சு போச்சுன்னா ரெண்டுமே சேர்ந்து ஃபுல் பவர் மாதிரி. அது லக்னமும் விருச்சிகமாக அமைந்து அந்த ராசியும் அவங்க வைகாசி மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா 3ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தாங்கன்னாக்க 17ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா விருச்சிக ராசியுமே ஆகிடுவாங்க. அப்போ இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் எங்கே வருங்கன்னா வைகாசி மாதத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பிறந்தவங்க 8 மணிக்குள்ளே பிறந்தவங்க எல்லாருமே இந்த விருச்சிக ராசியாக வந்துடுவாங்க. அதை வைகாசி மாதத்தில் சொல்லக்கூடிய. அப்போது ஒரு பவர்ஃபுல்லான லக்னமாக இந்த விருச்சிகம் இருக்குது. மற்ற லக்னங்களை விட இந்த லக்னத்துக்கு ஒரு பெரிய தனித்துவம் இருக்குது. அரிய செயல்களை செய்யக்கூடியவங்களாக, ஒரு பழக்கத்தை ரொம்ப விடாப்பிடியாக கடைபிடிக்கக்கூடியவங்களாக, அது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களால் அது முடியாது. இந்த விருச்சிகம் மட்டும்தான் ஸ்திரமாக இருப்பாங்க. அப்படி ஆமாம், ஒரு பிடிவாதம்னா அப்படி ஒரு பிடிவாதம் இருக்கு. அதனால தான் இராணுவம் போலீஸ் எல்லாம் ஏன் இதற்கு இந்த லக்னத்தை நான் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவை உங்களுக்கு இராணுவத்துலேயோ போலீஸ்லேயோ பணி செய்கிறவங்களுக்கு உறுதியான மனமும் ஒரு செயலை கண்டிப்பாக செஞ்சே தீரணும் அப்படிங்கிறது. பச்சாதாபம் பார்க்கக்கூடாது, சென்டிமெண்ட் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கணும். ஆனால் இருந்ததுன்னா அவங்க அந்த வேலையை அவங்களால சரிவர செய்ய முடியாது. அப்போ ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறாங்கன்னா ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால தான் இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்துக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடமை தவறாமல் இருக்கிறவங்க. நம்ம ஏற்கனவே பேசின வீடியோவில் சொல்லியிருந்தோம். சொன்னதில் அவங்க ஒருத்தவங்க ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மனைவி சொன்னாங்க, போட்டிருந்தாங்க. கரெக்டாக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக விசாக நட்சத்திரத்துக்கு துர்வாச முனிவர் சொன்னோம் இல்லைங்களா, நீங்கள் சொல்கிறது அப்படியே இருக்குது சார், எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் இருக்கார். தங்கப்பதக்கம் சிவாஜி நான் சொன்னேன். அது அவங்க மென்ஷன் பண்ணி நம்ம சொன்னோன்னா அது உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரியாக ஒரு கதாபாத்திரங்களுடைய உள்ளுணர்வுகளுக்குள்ளே பூந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தினுடன் வாழ்கிறவங்களுக்கு அது கரெக்டாக போய் ரீச் ஆகுங்கிறது உண்மையிலே அவங்களுடைய அந்த கமெண்ட்டுக்கு நான் உண்மையை சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த அனுச நட்சத்திரங்கிறது சனியுடைய நட்சத்திரம், இருக்கிறது செவ்வாயினுடைய வீடு. அப்படின்னா 2 விதமான செயல்பாடுகள் இருக்குது. சனி கிரகம் ஒரு ஸ்லோவான கிரகம். ஆனால் இருக்கிறது
விருச்சிகத்தில். அப்போ ஒரு முரண்பாடான இயல்புகள் உடையவங்களை தான் இது சுட்டி காட்டும். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சொந்தத்திலேயே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சொந்தத்தில் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு பிடிக்கலை, வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அங்கே ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். ஏன்னா வலுக்கட்டாயமாக கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கல்ல, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியாக அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கும். நம்மளால் எல்லாம் நடக்கும், எது முக்கியமோ அதை செய்யாமல் பேசாமல் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கள என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரியாக ஒரு செயல் இவங்கள்ட்ட ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒத்துழையாமல் இருக்கும் அவங்கள்ட்ட. அதை ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் மகாபாரதத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஒரு கேரக்டர் இருக்குது, மகாபாரதம் நெடுகிலும் வர மாதிரியாக ஒரு கதாபாத்திரம். யாருன்னு கேட்டிங்கன்னா காந்தாரி தான். திருதராசன் மனைவி. திருதராசன் மனைவி அவங்க தான் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமானவங்களாக இருந்தாங்க. இப்போ ஒரு காந்தார தேசத்தினுடைய இன்றைக்கி இருக்கிற காந்தகாரம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மகாபாரதத்தில் வர்ற காந்தார தேசம். ஆமாம், ஒரு கந்தக பூமி மாதிரி. அது விளைபொருள்கள் குறைவாக இருக்குது, ஏன்னா மலை பிரதேசங்களாக இருக்கும். அந்த மாதிரியான ஏரியாவில் பிறந்தவங்களாக அவங்க இந்த காந்தாரி இருக்காங்க. சுபலன்கிறது தான் இந்த காந்தாரியுடைய தந்தை. இப்போது பீஷ்மர் இந்த பொண்ணு தேடுறாரு. யாருக்கு? திருதராசனுக்கு மனம் முடிக்க ஒரு பெண்ணு தேடுறாரு. பாண்டு ஆல்ரெடி 2 திருமணம் அவர் போர் ரீதியாக அவருக்கு நடந்துச்சு. அதனால் இவருக்கு திருமணம் பண்ணணுமே, திருதராசனுக்கு திருமணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு காந்தார தேசத்துக்கு அனுப்புகிறார். இந்த மாதிரி உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி பீஷ்மர் அனுப்புகிறார். பீஷ்மருடைய பராக்கிரமம் தான் தெரியுமே, இல்லைன்னு மறுக்க முடியாது. அதனால் அவர் சுபலன் என்ன பண்ணுறாரு, இந்த காந்தாரிக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, 2வது திருமணம் தான் இந்த பெண்ணுக்கு சரியாக இருக்கும், முதல் திருமணம் சரியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், ஒரு ஆட்டுக்கு திருமணம் பண்ணிவிடுவார். திருமணம் பண்ணவுடனே அதற்கு பிறகு இந்த மாதிரி பீஷ்மர் கேட்டவுடனே எதுவுமே சொல்லாமல் திருமணம் பண்ணி வச்சிடறாரு. திருமணம் பண்ணி வச்சதுக்கு பிறகு தான் இந்த ஆட்டுக்கு திருமணம் நடந்த செய்தியே அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே ஒரு ராஜாவுக்கு எப்படி இந்த மாதிரி நீ ஒன்றுமே சொல்லாமல் நீ திருமணம் பண்ணி வைக்கலாம், அவன் கண்ணுக்கு விடணும், அதுக்குன்னு நீ இப்படி பண்ணுவியா, 2ஆம் தாரத்தை இப்போ கட்டி வச்சுட்டே நீ அப்படிங்கிற மாதிரி இவருக்கு கோபம் வருது. கோபத்தில் சர்வநாசம் பண்ணுறாரு காந்தார தேசத்தையே, எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போடுறாரு. ஆத்திரம் தாங்க முடியல அது. இப்போ காந்தாரி இங்கே வந்துடுறாங்க. காந்தாரியை கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு தான் இதெல்லாம் அங்கே ரணங்களை நடக்குது. அங்கே சகுனியை போட்டு பாடுபடுத்தி அப்புறம் காந்தாரி கூட அவர் ஜாயிண்ட் ஆகிறது. அக்காவுக்காக இருக்கிற, ஆனால் இவருக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அக்கா இதை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்க. என்ன காரணம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த அம்மா இவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அவர் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன், அதுவும் ஒரு பெரிய சபதம் தான். பீஷ்மர் மாதிரி அதுவும் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க பாருங்க, பீஷ்மர் மாதிரியே வராங்க. அந்த சபதம் 2 ஒன்றா எடுத்து பாருங்கள். அப்போ அவர் மாதிரியே அவருக்கு பார்க்காத உலகத்தை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கண்ணை கட்டிக்கிறாங்க. கண்ணை கட்டிட்டு தான் திருமணம் நடக்குது. இதை பீஷ்மர் அவனுக்கு துணையாக தானே உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ கண்ணை கட்டிக்கலாமன்னா இந்த பெண் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்க அப்படின்னு அவர் இப்போ 2 பேர்த்துக்கும் சேர்த்து சேவகம் செய்யுங்க. இந்த ஒத்துழையாமை சொல்கிறேன் இல்லைங்களா, அதுதான் இது. பார்க்குறதுக்கு அடரா அப்படிங்கிற மாதிரி தியாகம் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே இருக்குது. 2 விதமாக யோசிக்கிற மாதிரியாக ஒரு கதாபாத்திரமாக நல்லவங்க. அந்த நாயகன் படத்தில் வரும்ல, நீங்கள் நல்லவரா கெட்டவரா, அது மாதிரி இந்த அனுச நட்சத்திரத்தில் லக்னத்தில் அமைஞ்சவங்க இந்த மாதிரியாக 2 விதமான கேரக்டராக இருக்குது. அவங்கள நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது, கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு இந்த மாதிரியாக ஒரு ஒத்துழையாமை பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது. அவங்கள பொறுத்த கரெக்டு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டாக இருக்காங்க.
ஆனால் சூழ்நிலைக்கு அது வந்து சரியில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலாக இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையை வந்து ரொம்ப சிரமமானது. விருச்சிக லக்கணத்தில் அனுச நட்சத்திரங்கிறது பிறந்தது முதல் அவங்க பலவிதமான சிரமங்களுக்கு ஆளாகக்கூடியவங்களாக இருக்காங்க. ஏன்னா சனி திசை பிறக்கும் போதே, சனி திசையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ சிறிய வயதிலே வாழ்க்கை அனுபவங்களை நிறையா பெறக்கூடியவங்களாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டத்துலேருந்து அனுபவங்களே பாடமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் படித்தாங்கனாலும் ரொம்ப சிரமப்பட்டு படித்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொண்டே படிக்கிற மாதிரியாக ஆகிடும். அதற்கு பிறகு புதன் திசை அவங்களுக்கு வரும். அப்படி அந்த புதன் திசை வரும்போது பார்த்திங்கன்னா லைஃப் வந்து டோட்டலாக மாறும். எதிர்பாராத மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு புதன் திசையில் தான் நடக்கும். சார், மகாபாரதத்தில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அந்த காலத்தில் சூழ்நிலை அப்படி இருந்தது. இப்போ நடக்கிற சூழ்நிலைக்கு இந்த விருச்சிக லக்னம் அனுச நட்சத்திரம் கல்வி நிலைமை எப்படி இருக்கும்? இது சரியான கேள்வி தான். ஏன்னா அது மகாபாரதத்தில் இருக்கிற விஷயம். இந்த காலகட்டத்துக்கு அவங்க எப்படி இருப்பாங்க, கல்வி எப்படி இருக்கும் அவங்களுக்கு? கல்வி நிலைங்கிறது கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜெலாம் கொஞ்சம் சிரமமானது தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த அனுச நட்சத்திரங்கிறது சனி திசை ஸ்டார்டிங். விருச்சிக லக்னத்துக்கு இந்த சனி வந்து 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. மறைமுகமான எதிரி, வீடு நில வாகனங்களை கொடுக்கக்கூடியவர், தாயார் சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர். அப்போது இவங்க இயல்பாகவே எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயந்த சுபாவம் மாதிரி வெளியில் தெரியும். ஆனால் தைரியமாக காரியங்களை செய்யக்கூடியவங்க விருச்சிகம் பொறுத்த வரைக்கும். அதில் அனுச நட்சத்திரங்கும் போது சின்ன வயசுலேயே அவங்க வந்து வாழ்க்கை அனுபவங்களை நிறைய பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிரமப்பட்டு படிக்கக்கூடியவங்களாக, இன்னொரு இடத்துல போய் உட்காந்து படிக்கிறவங்களாக, அல்லது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களாக, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளாயிடுவாங்க. அப்போ அவங்களோட ஜாதகத்தில் இந்த சனி திசை எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அது வரைக்கும் வந்து ஒரு அடிப்படையான விஷயங்களுக்கு சிரமத்தை கொடுத்துரும். இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையாக இருந்தால், அவங்க பிறப்பு ஜாதகம் இருக்கு இல்லைங்களா, ஆமாம், அதில் செவ்வாய் வலிமையாக இருந்து இந்த சனி கிரகம் அவங்களுக்கு ரொம்ப யோகமான இடத்துல அமைஞ்சிருந்தால் மட்டும்தான் கஷ்டம் இல்லாமல் ஒரு கல்வி நிலையை அவங்க அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப மோசமான இடத்துலலாம் இருந்துச்சுனாக்க படிப்பே தடையாகிற அளவுக்கு சுச்சுவேஷனை கொண்டு போயிடும். ரெண்டாவது, இந்த சனி வந்து ஆயுள்காரகன்னு ஜோதிடத்தில் சொல்லப்படும். அப்போது இந்த ஆயுள்காரன சனி அப்படின்னா நரம்பு மண்டலங்களை ஆளுமை செய்கிறது. அது எல்லா நரம்புகளையும் ஆளுமை செய்யக்கூடியது. அப்போது சின்ன வயசுலேயே பாதிக்கக்கூடியவங்களாக இந்த இப்போ சனி கிரகம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த சனி கிரகம் அவங்களுக்கு எங்கேயாவது தவறான 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி திசையை கடக்கிற வரைக்கும் நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளங்களுக்கு ஆளாயிடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு பாதிப்பு அவங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கும்போது இந்த கல்வி தடைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கான வாய்ப்பாக போயிடும். அதற்கு பிறகு புதன் திசை வரும்போது அதுலேருந்து ரெக்கவர் ஆகி அதுக்கு பிறகு படிப்பு அப்படிங்கிற மாதிரியாக வருவாங்க. எப்படி இருந்தாலும் இவங்களுடைய வாழ்நாளில் வந்து பாதி பகுதி வந்து சுமாரான வாழ்க்கையை நோக்கி தான் போகும். எப்போது இவங்களுக்கு சூரிய திசை வருகிறதோ அப்போது இருந்து தான் ஒரு சிறப்பான இடத்துக்கு இவங்க போவாங்க. இது ரொம்ப கடினமான இடம். அப்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த வைராகியம், பிடிவாதம் என்னன்னா, ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப உறுதியாக நின்று படிக்க வேண்டியிருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் படிப்பை விட மாட்டேன் அப்படிங்கிற மன உறுதி உள்ளவங்களுக்கு தான் இது ரொம்ப கல்வியை வந்து தடை இல்லாமல் பயில முடியும். இல்லைன்னா பல சிரமத்துக்கு நிச்சயமாக ஆளாவாங்க. பின்னாடி பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவாங்க. ஆனால் ஆரம்ப கல்வி, உயர்கல்வி இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிற மாதிரியாக அவங்களோட ஜாதகம் தான் தீர்மானிக்கும். இப்போ 2ஆம் இடத்ததிபதி தான் இப்போ உங்களுக்கு ஆரம்ப கல்வியை கொடுக்குறவர் குரு. அப்போ குரு நல்ல இடத்துல இருந்துட்டார்னா தப்பிச்சிருவாங்க. அப்போது இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க, அனுச நட்சத்திர பகுதியை வந்து ஆரம்ப முனையாக கொண்டு பிறந்தவங்க, வைகாசி மாதத்தில் 3ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவங்க, இவங்க எல்லாமே வந்து இந்த சனி திசைங்கிற ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்குவாங்க. அப்படி மாட்டிக்கும் போது உங்களுக்கு இந்த நம்ம சொல்லக்கூடியது, அப்போ ஜாதகம் வலிமையாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதிலேருந்து தப்பிப்பாங்க. ஜாதகம் வலிமை இல்லாமல் இருந்தால் இவங்க நிச்சயமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக அவங்க கல்வி வந்து தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பலவிதமான சிறிய வயதிலே அனுபவங்களை பெறக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. கல்வி இப்படி தான் அவங்களுக்கு. ஓகே ஜி. இவங்களுடைய தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்?
இப்போ தொழில் பாருங்கள், 10ஆம் இடம் சூரியன் அவங்களுக்கு. இப்போ சூரியன் வந்து இவங்க வைகாசி மாதத்தில் பிறந்தவங்கன்னா அங்கே ரிஷபத்தில் தான் சூரியன் இருக்கும். இவங்களுக்கு வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும். வாழ்க்கை துணை வந்து பவர்ஃபுல்லான ஆளாக அமையக்கூடியவங்களாக இருப்பாங்க. வீடு நில வாகன யோகத்துடன் வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க லக்னத்தில் வந்து லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தால் இவங்க கை ஓங்கி இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் வலிமையாக இருந்தால் வாழ்க்கை துணை தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்ட நபராக இருப்பாங்க. தொழில் எப்படி தான்? தொழில் சூரியனுடைய வீடு அது, 10ஆம் இடம். எப்படி இருந்தாலும் அரசு சம்பந்தமான ஒரு பணி கிடைக்கும் உங்களுக்கு.